சார்ட் பேஜ் உலகத்திற்கு வணக்கம். ஒரு கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் தங்களோட ஷேரை விற்கிறாங்கன்னா அது நமக்கு வார்னிங் சிக்னலா இல்லை சாதாரண விஷயமா? ஒரு இன்வெஸ்டர்ஸாக இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரொமோட்டர்ஸ்னால் அந்த கம்பெனியோட ஓனர்ஸ். அந்த கம்பெனியோட ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது, க்ரோத் எப்படி இருக்க போகுது, பிஸ்னஸ் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்க கையில் அதிக ஷேர்ஸ் இருக்குது. அந்த கம்பெனி மேலே அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அதே ப்ரொமோட்டர்ஸ் தங்களோட ஷேரை கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50%க்கும் மேலே இருந்தால் நல்ல சைனை பார்க்கலாம். அதே நேரத்தில் 30%க்கும் கீழே இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். அதுவும் ஒவ்வொரு குவார்ட்டரும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்காமல் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். சரி, இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் கையில் எவ்வளவு ஷேர் இருக்குன்னு எங்கே போய் செக் பண்ணுறதுன்னு தெரியுமா? என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டில் போய் கம்பெனியை சர்ச் பண்ணுங்கள். அங்கே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் செக்ஷனில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளவு இருக்குது, அது அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கான்னு ஈஸியாக பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரொமோட்டர் ஹோல்டிங் மட்டும் பார்த்தா போதாது. தங்களோட ஷேரை லோன் வாங்கியிருக்காங்களா, அடமானம் வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணணும். அப்படி அடமானம் வச்சுருக்க ஷேர்ஸ் அதிகமாக இருந்தால் அது ஃபினான்ஷியல் ரிஸ்க் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர் சரியாக புரிஞ்சுக்கிட்டா நிறைய ரிஸ்க்கை தவிர்க்க முடியும். நல்லா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிற கம்பெனியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே கமெண்ட்டில் ஹோல்டிங்னு டைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.